கூவத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய வெளியாட்களை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதாக நம்ம இந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அங்க என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய தகவல்களை சொல்லுங்க ராஜா. கூவத்தூர் இந்த தனியார் விடுதியில் தற்போது காவல்துறையினர் வெளியாட்கள் இருந்தால் அவர்களை வெளியேற்றி வருகின்றனர். அதாவது காலை முதலே இந்த வழக்கின் தீர்ப்பு வந்தவுடன் வெளியாட்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அதாவது அவர்கள் காவல்துறையினர் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவருடைய உதவியாளர்கள் மற்றும் மெய்காவலர்கள் மட்டும் இருக்க வேண்டும், மற்றபடி அனைவரும் வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதன்படி காலையிலேயே பெருமளவிலான அதிமுகவினர் இங்கிருந்து வெளியேறிவிட்டனர். தற்சமயம் இருக்கக்கூடிய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், அவர்களுடைய மெய்காவலர்கள், உதவியாளர்கள் இப்படிதான் இருந்தது. ஆனால் 44 தலைவர் போட்ட பிறகு காவல்துறையினர் உடனடியாக இங்கிருந்து எம்எல்ஏக்களும் வெளியேற வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு இவருக்கு தெரிவித்தது 144 தடை சட்டம் என்பது அது பொது இடத்திற்கு பொருந்தும், இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்தில் தனியார் இடத்திற்கு அது பொருந்தாது என்று வாக்குவாதம் செய்தார். இது தொடர்ந்து காலையிலிருந்து நடந்து கொண்டது. இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் ஒவ்வொரு அறையாக தட்டி யார் யார்கள் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை கேட்டறிந்தனர். இதற்கு அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் கேட்கும் பொழுது எதற்காக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு குண்டர்கள் உள்ளே இருப்பதாகவும் புகார்கள் எம்எல்ஏக்கள் அழைத்து வைக்கப்பட்டதாகவும் வந்த வண்ணம் உள்ளன என்று காவல்துறை தெரிவித்தனர். அதற்கு யார் புகார் அவர்களை நீங்க பார்த்த என்ன நேரிலே ஆய்வு செய்து கொள்ள என்று அமைச்சர்கள் தெரிவித்தனர். மேலும் சந்தேகப்படும்படியான பொருட்களோ உள்ளே இருந்தால் அவற்றை நீங்க தாராளமாக அப்புறப்படுத்த வெளியேற்றலாம் என்று கேட்டுள்ளனர். சிறிது நேரம் இங்கு கடும் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்கள் ஏன் வெளியே போய் எங்களுடைய சொந்த விருப்பத்தில் நாங்கள் உள்ளே இருக்கிறோம், நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று அவர்கள் உறுதி தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் அதிக அளவில் உள்ளே குவிக்கப்பட்டனர். பின்பு அவர்கள் எல்லாம் தலையிட்டு பேசிய பிறகு வெளியாட்கள் யாரும் இல்லை என்று தெரிவித்த பிறகு தற்போது காவல்துறையினர் கொஞ்சம் இந்த இடத்தை விட்டு தள்ளியிருக்கின்றனர். இருந்த போதிலும் தொடர்ந்து ஒரு விதமான பரபரப்பு நிலை வருகிறது. இது ஏனென்றால் இரவு நேரம் ஆன பிறகு ஒவ்வொரு அறையாக காவல்துறையினர் சோதனை செய்ய தொடங்கிவிட்டனர். யார் யாரெல்லாம் இருக்கிறீர்கள், விவரத்தை கூறுங்கள் என்ற தோணியில் இந்த ஒரு சோதனை நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது காவல்துறையினர் இங்கிருந்து அகன்று வேறு இடத்தில் இருக்கின்றனர். ராஜா, இப்ப அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றும் பணியும் நடைபெற்று வருவதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறதாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அது குறித்து சொல்லுங்க. இல்ல, காலையில் 144 தடை உத்தரவு மதியம் போட்ட பிறகு எம்எல்ஏக்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் காவல்துறையினர். அதற்கு இவர்கள் தெரிவித்தது 144 தடை உத்தரவு பொது இடத்திற்கு பொருந்தும், இது தனியார் இடம், இந்த ரெசார்ட் என்பது ப்ராப்பர்ட்டி, இங்கு நாங்கள் கூடியிருப்பது எங்களது சொந்த விருப்பத்தில் தான் கூடியிருக்கிறோம், அதனால் நாங்கள் வெளியேற தேவையில்லை என்று இங்குள்ள அதிமுக சட்டப்பிரிவுகளும் வழக்கறிஞர்களும் காவல்துறையினர் வாதிட்டனர். அதன் பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இருந்தும் அதாவது அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்ற சொல்லவில்லை. அதன் பிறகு உள்ளே இருப்பதாகவும் நாங்கள் சோதனை செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் காவல்துறையினர் தொடர்ந்து ஒவ்வொரு அறையாக முன்னேறி உள்ளே சென்று அவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று விவரத்தை கேட்டறிந்தனர். அதன் பிறகுதான் இந்த பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் சமயம் அமைச்சர்கள் இங்கு வெளியாட்கள் இருந்தால் நீங்களே வெளியேற்றிக் கொள்ளுங்கள், இங்கு இருப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொந்த விருப்பத்தில் உள்ளே இருக்கிறார்கள், நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று அவர் தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது இந்த ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இந்நிலை இங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது முழுவதுமாக. இந்த தற்போது ஜெனரேட்டர் உதவியுடன் தற்போது இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டம் முன்பாக மின்சாரமும் இந்த ரெசார்ட்டில் துண்டிக்கப்பட்டுள்ளது.